பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதை மார்தம் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு மூப்பு வந்து கோலனாய் கழிந்த நாளும் குறிக்கோள் இல்லாது கெட்டேன் என்றான் அப்பர் சுவாமிகள். வாழ்க்கையில குறிக்கோள் வேண்டும். அவன் ஒரு சிறுவன், மண்குடிசையில் பிறந்தவன். அவனுக்கு என்ன வேலை? குப்பை கூளங்கள், மலிந்து கிடக்கின்ற குப்பை மேடுகளிலே பழைய காகிதங்களை தேடி எடுத்து அதை பழைய பேப்பர் வாங்குகிற கடையிலே கொண்டு போய் விற்று அதிலே கிடைக்கக்கூடிய சொற்ப டாலரிலே கால் வயிற்றை நிரப்புவதை தவிர அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு விதிக்கப்பட்டது வேறொன்றும் இல்லை. ஒரு நாள் அவன் குப்பை மேட்டிலே பழைய காகிதத்தை பொறுக்கி கடையிலே கொண்டு விற்றுவிட்டு மாலை பத்திரிகை ஒன்று வாங்கி படிக்கிறான். மாலை பத்திரிகை வாங்கி படிக்கிற பொழுது ஒரு கருப்பு நீக்கிறோ கண்ணீர் சிந்தி கொண்டு போகிற புகைப்படம் போடப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டு அதுக்கு கீழே இருக்கிற செய்தியை படிக்கிறான். ஒரு வெள்ளை நிற திமிர் பிடித்த வெள்ளைக்காரன் கருப்பு நிறமுள்ள நீக்குறவை எட்டி உதைக்கிறான். எட்டி உதைக்கப்பட்டு நீக்குற கீழே விழுகிறான். விழுந்த வேகத்தில் எழுகிறான். என்னை ஏன் உதைத்தாய் என்று கேட்டான். நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றான் வெள்ளைக்காரன். அவன் உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலித்தது. அப்படியா? நீங்கள் உதைப்பதற்காகவே நாங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? உள்ளம் உடைந்து அமெரிக்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் மனு போட்டான். அவன் உதைத்தது வலிக்கவில்லை, அவன் உரைத்தது வலிக்கிறது. நாங்கள் உதைப்பதற்காகவே நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நிறத்திமிரின் உச்சத்தில் நின்றவன் பேசினான். எனக்கு நியாயம்